என்னது 45 சவரனா? தங்க வைக்கிற வேலைக்கு 45 லட்சம் ஆச்சே! ஆனா இவங்க பண்ண வேலைய நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. வாங்க என்னாச்சுன்னு பார்க்கலாம். பத்மான்னு ஒருத்தவங்க தூய்மை பணியாளராக வேலை செஞ்சுட்டு வராங்க. எப்பயும் போலவே அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாக்ஸ் இருந்துருக்கு. சரி ஏதோ சாப்பாடு தான் போல அப்படின்னு நினச்சிட்டு சரி சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரி சாப்பிடலாம் சொல்லிட்டு அந்த பாக்ஸ் திறக்கும்போது பயங்கரமான ஷாக். என்னன்னா அந்த பாக்ஸில் சாப்பாடு இல்லை, அதுக்கு பதில் 45 சவரம் நகை இருந்தது. கைஸ் நீங்களாம் தான் என்ன பண்ணிருக்கீங்க? இப்படிதான் ஆட்டையை போடலாம் சொல்லிட்டு அன்னைக்கு யோசிச்சிருந்து. ஆனால் இவங்க பண்ண வேலை என்ன தெரியுமா? இங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. அது கோல்டுன்னு தெரிஞ்சும் இதுக்கு நல்ல கோல்டு எவ்வளோ விலைக்கு போகுதுன்னு தெரிஞ்சும் தூய்மை பணியாளர் பத்மான்றவங்க அந்த நகையை எடுத்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. கைஸ் இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை இது. எல்லாரெல்லாம் இந்த மாதிரி நடந்துக்க முடியாது. கோல்டுன்னு தெரிஞ்சதும் நம்மளாம் என்னென்ன பண்ணியிருப்போம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், இப்படி விற்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். ஆனால் யாரும் இது ரிட்டர்ன் கொடுக்கணும் மனசு வராது. ஏன்னா அதான் உண்மை. இத்தனைக்கும் அவங்க தூய்மை பணியாளர் தான். அவங்களுடைய சம்பளம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அவங்க நினச்சிருந்தா இந்த நகையை விற்று ஒரு 45 வருஷத்துக்கான சம்பளம் இதிலே கிடச்சிட்ருக்கும். 45 வருஷம் நம்மளால் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் தான் சம்பாதிக்க முடியுது. இவ்வளோ நகையை நம்ம விற்றுருந்தா 45 வருஷத்துக்கு வேலைக்கும் போகிறதால என்ஜாய் பண்ணியிருப்போம் லைஃப்பை. ஆனால் அவங்க இதெல்லாம் வேணாம், நம்ம உழைக்கிற காசு நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை பாராட்டி நிறைய பேர் அவங்கள ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. முதலமைச்சர் கூட கூப்பிட்டு பாராட்டி 1 லட்ச ரூபா என்னமோ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1 லட்ச ரூபாய் எனக்கு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட பெரிய ஒரு விஷயம் ஒன்று என்னென்னா, அவங்க புகைப்படத்தோட தபால் அஞ்சல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்துருக்க ஸ்டாம்ப், அதில் பார்த்தா காந்தி ஃபோட்டோ, பெரிய பெரிய தலைவர்கள் ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இவங்க ஃபோட்டோவையும் ஒன்று தபால் அஞ்சல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயங்க இது. ஆனால் மேபி நிறைய பேர் இதை பற்றி பேசலைன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேசலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இதை எனக்கு பேசணும்னு தோணிச்சு, பேசினேன், அவ்வளோதான். இதனால் எனக்கு 0 வியூஸ் 10 வியூஸ் எவ்வளோ வியூஸ் வந்தாலும் ஓகே தான். ஒரு பேசணும்னு சொல்லிட்டு ஒரு திருப்தி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொரு விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்துடாதீங்க.